கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் ஒரு வைரம் போன்ற நபர்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? வெளியே பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சாலும் உங்களோட வலிமை ரொம்பவுமே அசாத்தியம் வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் திறமையுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். யாராச்சும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால உங்களோட வேல்யூ யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரம் சத்தம் போடாது, ஆனால் அதோட மதிப்பு இந்த உலகத்தையே கவரக்கூடிய வகையில் இருக்கும். அதுபோல தாங்க இந்த கன்னிராசியுமே. வெளியில் சிம்பிளாக இருந்தாலும் உங்களோட வலிமை ரொம்பவுமே அசாத்தியமாக இருக்கும். எப்போவுமே இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தக்கூடியவங்க. பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் வர என்ன காரணம் அப்படின்னு? இந்த கஷ்டத்துக்கு காரணமே உங்களோட நல்ல மனசாக தாங்க இருக்கும். எல்லோருக்குமே உதவணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் தான் எல்லாருக்குமே நல்லவங்களாக தெரியணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணியிருப்பீங்க. இதுவுமே உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டத்துக்கு வரதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். எல்லாருக்கும் நல்லவங்களா அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதை முதல்ல மாற்றுங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவங்க எல்லாருமே சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களோட அன்புக்கு யார் முக்கியத்துவம் தராங்களோ அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தாலே போதும். உங்களை யார் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன் தராங்களோ அவங்கள உங்கள் பக்கத்தில் எப்போவுமே வச்சுக்கோங்க. உங்கள் நல்ல மனசால் உங்களுக்கு முதல்ல நல்லது நடக்கணும் அப்படின்னு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் வேல்யூ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக பில்ட் ஆகிறவங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் உயர்ந்துட்டிங்கன்னா அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரம் எப்பவுமே சாதாரண கல்லோட கம்பேர் ஆகவே ஆகாது. அதே மாதிரி தான் நீங்களுமே சாதாரண ஒரு ராசியே கிடையாது. 12 ராசிகளையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ராசி கன்னிராசிக்காரங்க. நீங்கள் லேட்டாக வந்தாலும் எப்பவுமே லீடாக இருப்பீங்க. அதனால் இப்போ பொறுமையாக ஒரு விஷயம் பின்னடைவை ஏற்படுத்துது, ரொம்பவுமே பொறுமையாக உங்களுக்கான வேலை நடக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக அதோட முடிவு உங்களுக்கு அற்புதம் வாய்ந்த அசாத்தியமான நன்மை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க புதன் கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. ஒரு அற்புதமான உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாளுடைய சிவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சன்னடகால ஜாதக அமைப்பால் நன்மையை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க உங்கள் ஜாதக அமைப்புகளை எளிமையாக தெரிஞ்சுக்க பயன்படுத்திக்கோங்க. ஃபோன் பண்ணி ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் என்ன மாதிரி அமைப்புகளை உண்டாக்கி தருது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம், அடுத்தது அஸ்தம், இந்த சித்திரை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. முதல்ல இந்த கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திரத்தில் பாருங்கள் 2, 3, 4ஆம் பாதம் இந்த 3 பாதங்களும் அமைஞ்சிருக்கு. முயற்சியால் முன்னேற்றத்தை அடைஞ்சு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் சில அமைப்புகள் பாருங்கள் யோகமான சாதகமான சூழலை ஏற்படுத்துது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியனால் எடுக்கிற எல்லா வேலையுமே இப்போ உங்களுக்கு சிறப்பாக நடக்கும், வெற்றி வாய்ப்பை உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, நினச்ச வேலையை சிறப்பாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போ உங்களை தானாக தேடி வரும். உங்களோட வேலையை மட்டும் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் போதும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இது வரைக்கும் நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடி இப்போ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது. தொழிலில் சிறப்பான உயர்வையோ நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. பெரிய நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு கூட பாருங்கள் பணியாளர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான சூழல். உங்கள் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத நேரத்தில் உங்களை தேடி வரும். தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். உங்கள் செல்வாக்கும் சரி அந்தஸ்தும் சரி இப்போ உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி தானாக உங்களை விட்டு விலகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துலையுமே ஏதாவது நெருக்கடி இருக்குது அப்படின்னா அந்த நெருக்கடி தானாக விலகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்குமே நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க.
ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வரன் பாருங்க தேடி வரும். சிலருக்கெல்லாம் உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கி தொழில் வியாபாரம் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு பண வருமானத்தையும் ஏற்படுத்துது. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் நிறைய நெருக்கடிகள் சந்திச்சவங்களுக்குமே அந்த நெருக்கடி இப்போ குறைய போகுது. அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து பேசணும், வீணான வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்தாலே போதும். குடும்பத்தில் எப்பவுமே குதூகலம் நிறைஞ்சிருக்கும். சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை கூட ஏற்படலாம். ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருளை இப்போ வாங்குவீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. கூடுதல் கவனம் செலுத்தினா நன்மையை பெறலாம். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்தணும். நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்கி வருவதால் எடுக்கிற எல்லா வேலைகளையுமே வெற்றி வாய்ப்பு உண்டாக்கலாம். அது அற்புதமான ஒரு வழிபாடு உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்க தைரியமாக செயல்பட்டு நினச்சதை சிறப்பாக நடத்தி முடிச்சு வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் முன்னேற்றமான ஒரு கிரக சூழல் உருவாகியிருக்கு. உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் தேதியிலேருந்து உங்கள் கனவுகளை நனவாக்கக்கூடிய அமைப்பில் வராரு. அதனால் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொழுங்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவை சந்தித்து வந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. அது அற்புதமான வாய்ப்புகள், அது எல்லாமே சரியாக பயன்படுத்தணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அதே போல தான் கலைஞர்களுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ சீராக கிடைக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பண வருமானம் சரியாக கிடைக்கும். தொழிலை தொடங்குறதுக்கோ உங்கள் வருமானத்தை இப்போ அதிகரிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு லாபகுரு சஞ்சாரம் இருக்குது. அதனால் அவரோட பார்வையுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்க போகுது. தைரியமும் சரி, தன்னம்பிக்கையும் சரி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப சூழலுமே நல்லாயிருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இப்போ இருக்கும். சண்டை சச்சரவு இந்த நிலை மாறுது. கணவன் மனைவிக்குள்ளேயுமே இருந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும். பெரும்பாலும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணாதீங்க. இதை தவிர்த்தாலே போதும், எப்பவுமே நன்மையை நீங்கள் பெறலாம். அதே போல் உங்களுக்குமே திருமண பாக்கியம் நல்லா இருக்குங்க. குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல தகவல் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நிம்மதியான நிலை. உங்கள் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு தானாக விலகும். தகுந்த மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியுமே நீங்குது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற போகிறீங்க. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்த போகுது. புதுசாக வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரீங்களா, நீங்கள் எதிர்பார்த்த வேலையை கூட இப்போ பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதி படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படித்தா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். நீங்கள் பராசக்தி அம்மனை வழிபட்டு வருவதால் எல்லா வகையிலுமே நன்மையை உருவாக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சூழல் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா, ஆத்மகாரகனாக இருக்கிற சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பதவியில் கடந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இந்த மாதம் முடிவுக்கு வரும். இதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயர்வு ஏற்படுத்துது. ரொம்ப நாளாக ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் நீங்கள் முயற்சிகளை கடைபிடிக்கலாம். எதிர்பார்த்த நீங்கள் நினச்ச வேலையை பெற முடியும். அதே போல் தின பணியாளராக வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வேலை நிரந்தரமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடம் மாற்றம், அதுக்கப்புறம் பதவி உயர்வு நல்லாயிருக்கும். புதுசாக தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கான அனுமதி இப்போ கிடைக்கும். உங்கள் சப்தமாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் வருமானம் உயருது, தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஏதாவது இழுப்பறையாக இருந்த வேலை கூட இப்போ நல்லபடியாக நடந்து முடியும். நிதானமாக நீங்கள் பொறுமையாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் உயர்வு ஏற்பட போகுது. பூர்வ புண்ணிய பலன் இப்போ உண்டாகுதுங்க. சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலகும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரமுள்ள பதவியுமே கிடைக்கும்.
சப்தம ஸ்தானத்தில் கண்டக சனி சஞ்சரித்து வந்ததுனால சனியால் இதுவரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு இப்போ விலகும். நட்பு வட்டம் விரியும். எல்லா வகையிலுமே யோகமான அமைப்பு உருவாகும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பகவதி அம்மனை வழிபட்டு வருவதால் எடுத்த எல்லா வேலைகளையுமே வெற்றியாக்க முடியும். எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே.